வணக்கம் பஞ்சாயத்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தி கடத்திட்டாங்க அந்த பஞ்சாயத்து பெரிய யூனிட் மாந்தோப்புல மயக்கம் போட்டு ஒரு பெரிய செட்டே போட்டு ஒரு பெரிய கேட்டரிங்கே வச்சு நீங்க எலிக்கு அம்மாவா பண்றீங்க அது தெரியுமில்ல? எலி கொஞ்சம் பேச நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரிலீஸ் ஆன பிறகு நீங்க பார்க்கதானே போறீங்க எலி என்னென்னலாம் சேட்டப் பண்ணுச்சுன்னு இப்போ நான் எலி கூட அம்மாவா பண்ணணும். ஆமா ஓகே மேம். எலி கூட்ட சொன்னாலும் கூட்டு வருவோம். இந்த ஏஜென்ட் இருக்கார் இல்லைங்களா அவரு இந்த ஷூட்டிங்லேயே முதல் தடவை காலை 7 மணிக்கு இந்த கேமரா வச்சோம். 7 மணிக்கு கேமரா வச்சுட்டு அவர் கேமராமேன் 9 யாரும் போயிடாதீங்க ஏன் கமிஷன் போச்சு எனக்கும் வந்துருந்துச்சு குரூப்ல வந்துருந்துச்சு. ஓ இவர் சண்டை போட்டாரே அது வந்து ஏரிக்கரை சார் நீங்க ஒரு மிஷின் கன் வச்சு ஹேண்டில் பண்ணீங்கல்ல சுடுறாரு கரெக்டா ஒவ்வொரு எய்ம் வச்சு அடிக்கும் போது கரெக்டா டார்கெட்ல அடிக்கிறாரு அசால்ட்டா மூவ்மெண்ட்ல அடிக்கிறாரு எங்க ரசிச்சு வாங்க இதவர் வாங்கிட்டாரே ரசிச்சு அதை வச்சு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். வணக்கம் பஞ்சாயத்து நம்மள என்ன பண்ணையார் மாதிரியா போயிட்டு இருக்கு. வணக்கம் பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. ஆமா எப்படி நல்லபடியா படத்தை முடிச்சது பெரிய விஷயம். அருள் அனைவருக்கும். ஆமா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா என்னென்ன பஞ்சாயத்து போய் இருக்குது பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டோம்ல என்னென்ன பஞ்சாயத்துன்னு சொல்லிடணும்ல. கண்டிப்பா முதல் பஞ்சாயத்து யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க இதுல? எந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுங்க. தூக்குறாங்களே கடத்திட்டு போனாங்க அந்த பஞ்சாயத்து. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தி கடத்திட்டாங்க அந்த பஞ்சாயத்து. யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன். இல்ல தெரியாம சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல சார் அதாவது கூட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருக்கும். சார் நான் தெரிஞ்சுக்கிறோம். இல்ல இல்ல பரவாயில்ல இப்ப இருந்து அதை உங்கள்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல சொல்லுங்க. காலை ஷூட்டிங் எல்லாரும் வந்தாச்சு. அப்புறம் ரூமுக்கு காஸ்டியூம் காலை வரும்போது காஸ்டியூம் இல்லாமல் வந்தாங்க. ஷூட்டிங் வரும்போது காஸ்டியூம் தான் வரணும். காஸ்டியூம் எடுத்து தான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க வண்டி அனுப்பி அது கொஞ்சம் அப்படியே வேற ஒரு டைரக்டர் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற பொண்ணுக்கு கார் அனுப்பி தூக்குறான். ஆனால் கூட போயிட்டு விட்டு வந்துட்டீங்க சார். இல்லை சார் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்க சார். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு அதனால கார் ஏற்றி விட்டீங்க. கார் வச்சுட்டு வணக்கம் பஞ்சாயத்துன்னு விட்டீங்க. இந்த ப்ரொடியூசர் போனா என்ன நீங்க வேற டக்குனு என்கிட்ட வந்துட்டீங்க பாத்தீங்களா? இல்ல இந்த ப்ரொடியூசர் போனா என்ன இவன் படம் பண்ண என்ன அவ்வளவு பேர். எத்தனை கேமரா ஓடிட்டு இருந்தது? ரெண்டு யூனிட் பெரிய யூனிட். எவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிகருக்கு கிட்டத்தட்ட 132 பேர் மொத்தம் டோட்டலாக யூனிட்ல உட்காந்துருக்கோம். அத்தனை பேர் வேலைக்கு கார் ஏறி போறாங்க. அவங்கள கேட்கறது இல்ல என்ன சொல்லிட்டு கூட்டு போறீங்க? நான் போயிட்டு பக்காவா சேலை கட்டி விட்டு இருக்கீங்க. சேலை இல்ல அவங்க சேலை கட்டி கார்ல ஏற்றி விட்டு எனக்கு நாமத்தை போட்டுட்டீங்களே. ஆளை தேடுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோ பேசி எல்லார்கிட்டயும் பேசி லாஸ்ட்ல கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் பிரச்சனை ஒண்ணு எவன் காரை தூக்கினா அவனே காரை தூக்கி அவங்களே வந்தாச்சுல. யாரு வந்தாச்சு ஷூட்டிங் ஆனா நின்றதுக்கு பின்னால வந்து என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து முடிஞ்சா இப்ப ரெண்டாவது போலாம். ஓகேவா? மாந்தோப்புல மயக்கம் போட்டது ஏன்? அது ரெண்டாவதா? இல்ல அது பெரிய பஞ்சாயத்து. இல்ல அது ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து முடிஞ்சா இப்ப ரெண்டாவது போலாம். மாந்தோப்புல மயக்கம் போட்டது ஏன்? அது ரெண்டாவதா? இல்ல அது பெரிய பஞ்சாயத்து. 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 அது ரெண்டாவதா? இல்ல அது பெரிய பஞ்சாயத்து.
ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து முடிஞ்சா இப்ப ரெண்டாவது போலாம். ஓகேவா மாந்தோப்புல மயக்கம் போட்டது ஏன் அது ரெண்டாவதா? இல்ல அது பெரிய பஞ்சாயத்து.
அது பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்த பிரச்சனை. எனக்கு இப்ப தோணுது அதுதானே முதல்ல. அதனால கேக்குறேன், மாந்தோப்புல மயக்கம் போட்டது ஏன்? இப்படி எல்லாம் கேட்க மாந்தோப்புல அதுவும் மயக்கம் போட்டது ஏன்? சாப்பிடாம இருந்திருப்போம். சாப்பிடாம இருந்திருக்குமா? ஏங்க சாப்பிட முடியாம இல்ல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதுவும் இல்லாம அந்த 3 days பிரச்சனை. அதான் ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தோமா? ஏங்க ஒரு பெரிய செட்டே போட்டு ஒரு பெரிய கேட்டரிங்கே வச்சு இல்ல 3 வேளை சாப்பாடு 6 வேளை டீன்னு ஒரு வேனை ஏற்றிட்டு ஃபுல்லா வந்து அவன் வந்து போயிட்டான். அவர்தான் ஹீரோ முதல் படத்துக்கு. ஆமா, எலி நடிக்க வைக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எலியை நடிக்க வைக்கிறது எலி வேற இருக்கா? அவர்தான் ஹீரோ. நீங்க எலிக்கு அம்மாவா பண்றீங்க, அது தெரியுமில்ல? எலிக்கு அம்மா டைரக்டர் சொல்லவே இல்லையே. நாளைக்கு தான் சொல்லுவோம், நாளைக்கு காலையில சர்ப்ரைஸ். அது என்ன காரணம் கேட்டீங்களா? அதுதான் அம்மாவே வேணும்னு. ஏங்க எலிக்கு நான் போய் எப்படிங்க இந்த படத்துல அம்மாவா நடிக்க முடியும்? அதுதான் டைரக்டர் திறமை. அது நம்ம அசோசியேட் டைரக்டர் பாத்துக்குவார். எலி கீழே போவோம், கூட நீங்க ஓடுவீங்க. அப்ப அம்மா தானே. எலியே படத்துக்கு நடிக்கும் போது எலிக்கு அம்மா நடிக்க முடியாதா? கரெக்ட் தானே? நீங்க சொல்றதெல்லாம் விசித்திரமா இருக்கு. அப்படியா ருத்ரன்? அந்த எலி கேட்டாங்க. நான் இல்லையா பொண்ணு இல்லையா? ரெண்டு குழந்தை பாரபட்சம் இல்லாம ஆம்பளை எலி ஒண்ணு பொம்பளை எலி ஒண்ணு. ரெண்டு குழந்தைங்க எலி. நான் ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்ல ரெண்டு கொட்டியை போட்டிருக்கீங்க. அவங்க கல்யாணம் வச்சா மறந்துட்டாங்க அவங்க. ஓகே, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவே கல்யாணம் பண்ணி. சாரி, நீங்க வேற ஏதாவது பேசுங்க. வேற மாரி தண்ணி வேணுமா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். எலி எப்படிங்க அந்த படத்தை நடிக்க முடிவு பண்ணீங்க? அதாவது ஒரு ஃபன் அப்படின்னா எலி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நம்ம பேசுறது நல்ல எலி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது வந்து ஒரு இந்த டாக்டரோட கேரக்டரோட அதிகபட்ச உச்ச அவனோட அறிவோட திறமையை காட்டுறதுக்கு அந்த இதை கொண்டு வரணும். அது டெவலப் பண்ண அது கொஞ்சம் நிறையா ஃபன்னாக போச்சு. எனக்கு திரும்பவும் இதுல ஒரு சின்ன சந்தேகம். எலி வாய் பேசுதா? படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க பார்க்கதானே போறீங்க. எலி என்னென்னலாம் சேட்டை பண்ணுச்சுன்னு எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்ளோ பெருசு இருக்கும். எவ்வளோ பெருசு. சரி, அந்த எலியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு அம்மா தேட்டர் பண்றேன்ல நானு. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. எலி கடிக்குமா? அதை எடுத்துக்கிட்ட கை தட்டி இப்ப நான் எலி கூட அம்மாவா பண்ணணும். ஓகே மேம். எலி கூட்ட சொன்னாலும் கூட்டு வருவோம். அது தூங்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னா, நம்ம பெரியவங்க முழிச்சிட்டு இருக்கோம், அவங்க குழந்தைங்க இல்லையா தூங்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. நாளை காலையில் கூப்பிட்டா விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்க கூட ஒன்றும் பிரச்சனை. எங்க அம்மா கருத்து பண்ணிட்டு விளையாடணும் அது கூட. அவர் புள்ள கூட தான் விளையாடணும். உள்ள கூட தான் விளையாடணும். அதுக்கு புள்ள தானே. கொஞ்சம் பெருசானோன்னா என்ன ஸ்கூல்ல சேர்த்தலாம்னு இருக்கீங்க? எல்கேஜி. ஓகே, அடுத்த பஞ்சாயத்து போக எல்கேஜி படிக்க. 3வது பஞ்சாயத்து. ஓகேவா? எல்லா பஞ்சாயத்தும் நானே சொன்னா நானே பஞ்சாயத்து வந்துடுவேன். நீங்க ஏதாவது பஞ்சாயத்து சொல்லுங்கய்யா. இல்லைங்க, ஓ டேரக்டர் எல்லாரும் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். தெய்வமே, ஓ டேரக்டர் போடனா மாந்தோப்புல பஞ்சாயத்து தான் இருக்கான். சார் இப்பதான் மாந்தோப்பு பஞ்சாயத்து இல்ல அது வேற. மாந்தோப்புல 2 பஞ்சாயத்து. 2 பஞ்சாயத்து. 3 இல்ல 3. என்ன எல்லாம் மாந்தோப்புக்கே வருது? 3வது பஞ்சாயத்து. மாந்தோப்புனாலே பஞ்சாயத்து தானே. சார் அதுல 2 நாளா சஃபர் ஆயிட்டு இருக்காரு. சார் 3வது பஞ்சாயத்து சார் எனக்கே தெரியல. சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு டைரக்டா வந்து கூப்பிட்டாங்களே, வந்துட்டு போய் போட்டு விட்டாங்களே. அதாவது ஆர்டிஸ்ட் வராங்க. ஆர்டிஸ்ட் ஒரு நாள் வந்து நடிச்சு, அண்ணா நேராக நடிக்கிறேன், எனக்கு 1000 ரூபா கொடுத்துருங்கன்னாங்க. சரி நான் அங்கே கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்து தான் வாங்கி கொடுத்தாச்சு. 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டும் போயிட்டாங்க. அடுத்த நாள் கண்டுட்டு வந்து நடிக்கிறாங்க, 1000 வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜென்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் சார் ஆர்டிஸ்ட் வந்தாங்களா? இல்லையா சார் வரலையே. அது நல்லா நடிக்கிறதுனால நம்ம நேராக கூப்பிட்டுட்டோம்.
அவர் கூப்பிட்டு வந்த 2 ஆர்டிஸ்ட்டை மோட்டர் சைக்கிளில் ஓடுறது காலையில் மோட்டர் சைக்கிள் சாப்பிட்டு மோட்டர் சைக்கிள் ஓடத்துல 2 பேரும் கொண்டு நிற்க வச்சுக்கிட்டாரு. காலையில் 7 மணிக்கு வச்ச கேமரா அன்றைக்கி தான் கரெக்டாக 7 மணிக்கே வச்சோம். அன்னைக்கு தான் அன்னைக்கு பார்த்து கரெக்டாக வாழ்க்கையில் முதல் தடவை நாங்கள் இந்த ஷூட்டிங்லேயே முதல் தடவை காலையில் 7 மணிக்கு இந்த கேமரா வச்சோம். 7 மணிக்கு கேமரா வச்சுட்டு அவர் கேமராமேன் 9 இருக்கார். அவர் கடைசி அவர் சூடாக கேமரா ஆஃப் பண்ணிட்டு அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போயிருக்கும். 5 லிட்டர் வண்டி ஓட்டமும் இல்லை, போகும் வரும் போகும் வரும். இன்னும் நேரம் ஓடுந்து ரோட்டில் போகிறவனே வச்சிருப்பான். என்ன ஹைலைட்னா அந்த பொண்ணை வண்டி விட்டு ஆக்சிடென்ட் சீன் தான் நம்ம எடுக்கணும். ஒன்றுமே பண்ணலை, ஆனால் அதுக்கு 4000 ரூபா கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து வண்டி வெட்டி பழக்கி விட்டு நடித்த பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுத்ததுக்கு அவர் போடுறாரு வாட்ஸ்அப்பில். வணக்கம் பண்ணியார் படத்தில் நேரடியாக ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு படம் பண்ணுறாங்க, நேராக பணம் கொடுக்குறாங்க, யாரும் போயிடாதீங்க. ஏன் கமிஷன் போச்சு? எனக்கும் வந்துருந்துச்சு, ஆ குரூப்ல வந்துருந்துச்சு. குரூப்பில் வந்துருந்துச்சு. அவ்வளோ அந்த வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்குது எதுக்கு? கமிஷனுக்கா? அட 1000 ரூபாய் 500 ரூபான்னு வானுங்க. அவனுங்க 2000 ரூபாய் 2000 சொல்லி 500 ரூபாய் தூக்குவானுங்க. நீங்க அடுத்த படத்துக்கு போகணுமா? நீங்க அடுத்த படத்துக்கு போகணுமா? அதாவது போகணுமா வேற அப்பாலப்பட்ட பிரச்சனை. அது பிரச்சனை வந்தா சொல்லணும்ல. அது கரெக்ட். இந்த வீடியோ வந்து உங்களை பத்தி ஒரு வாட்ஸ்அப்ல ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? கவலைப்பட மாட்டேன். ஓ ஐ டோன்ட் நோ. இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. இது ஒண்ணு மட்டும் கத்து வச்சிருக்கேன். சரிப்பா, சீக்கிரம் மாந்தோப்பு பஞ்சாயத்து படிப்பா, அடுத்த பஞ்சாயத்து போகலாம். ஓகே ஓகே ஓகே. மாந்தோப்பு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, பிரியா பஞ்சாயத்து இருக்குது. மாந்தோப்புல 3 பஞ்சாயத்து நடந்துச்சு. 2 சொல்லியாச்சுல, இன்னும் 1 ஹைலைட்டான பஞ்சாயத்து. ஒண்ணு மயக்கம் போட்டது, மைக்க போட்டது, இன்னொன்னு வந்து கமிஷன் பிரச்சனை. அப்புறம் மூணாவது இன்னொன்னு நம்ம அக்காவே சொல்லுவாங்க. நம்ம அக்கா நீங்க இல்ல நான் தான பஞ்சு சொல்லிட்டோம். பஞ்சு நீ சொல்லுமா? போய் சாப்பாடு கொண்டு ஊட்டி விட்டீங்க, வேண்டாம் சாப்பாடு கொண்டு ஊட்டினீங்க, கூடி சேர்த்துட்டு அந்த அக்காவை சமாதானப்படுத்தினீங்க. இது எப்போ? சரி நீங்களே சொல்லு. சாப்பாடு யாரு விட்டா? சாப்பாடு யாரு ஊட்டுவா? இவர் சண்டை போட்டாரே. அது வந்து ஏரிக்கரை. இவ்வளவு பஞ்சாயத்து நடந்தது ஓடி போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தேல, அது என்ன அது நல்லதான் சொல்லி கொடுத்தாங்க. இது என்னன்னா அவங்க சாப்பிடல இவங்க சாப்பிடல, விடிய விடிய எவ்வளவு நேரம் பேசிட்டு டயர்டாகி போய் பசிக்குது சாப்பிட போறாங்க. கோவத்திலே இருக்கட்டும். சொல்லுங்க சீக்கிரம். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு எங்க கோச்சிட்டு போனாங்க? அந்த பொண்ணு மயங்க விழுந்ததுக்காக இவங்க அந்த பொண்ணு மயங்க இந்த பொண்ணு எங்க வச்சுக்கணும்? ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தாங்க, நடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அது இது முன்னாள் நடிச்சு படத்துலேயும் மயக்கம் போட்டு விழுந்துருக்குது, நம்ம படத்துலேயும் மயக்கம் போட்டு விழுந்தாச்சு. விழுந்தவங்க நாங்கள் வந்து சீரியராக என்னன்னு பார்த்து உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இவங்க ஒரு ஹீரோயின் என்ன பண்ணணும்? அவங்களும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. குத்தி விட்டாங்க எல்லாருக்கும். எல்லாத்தையும் குத்தி விட்டுட்டு காலையில் 8:30 மணி மயக்கம் போட்டு விழுந்தது ஆர்டிஸ்டா? ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கார்மியா என்ன பண்ணா? இன்னொரு வேற பொண்ணு, அது நல்ல பொண்ணு தான். அது ஹெல்த் இஷ்யூ, அது மயக்கம் போட்டுச்சு, அது வேறு விஷயம். சாப்பிட்ட ஃபுட்டும் வந்து சரியில்லை, அதாவது ஒரு காலங்காலத்தில் எண்ணெய் பலகாரத்தை சாப்பிட்டாங்க. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணு தான் மயக்கம் போட்டு விழுந்தது. அதை இதுலையா எங்கன்னு தெரியல. இல்ல அவங்க இல்ல, இவங்க ஆர்டிஸ்ட்ல நல்ல ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் அதில் பர்சனல் பொண்ணு, நல்ல பொண்ணு, அழகாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அருமையாக நடிப்பாங்க. ஹெல்த் இஷ்யூ இருந்தாங்க, அவ்வளோதான் வேறு விஷயம். ஆனால் ஹீரோயின் நடிச்சா பாருங்க ஒரு பெரிய என்ன பண்ணாங்க அப்படி? இவங்க சாப்பிடவே இல்லை, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு தனியாக மட்டும் ரூம் கொடுத்தீங்க. என்ன ஹைலைட்னா ப்ரொடியூசர் வாசப்பள்ள கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. அம்மா வந்து பனி ரூம்ல மெத்தையில படுத்திருக்காங்க, நாங்க வாசல்ல தான் கட்டில் படுத்திருக்கோம். அடிச்சு சக்கானா
அதுக்கே அந்த அம்மா அவ்வளோ பில்டப் கொடுத்து கோவச்சிக்கிட்டு பொட்டியை தரன்னு எடுத்துட்டு போனாங்க. அவங்க பொட்டி சூட்கேஸ் ஒரு 5வது பஞ்சாயத்து இருக்குது. என்ன அங்க ஹீட்டருக்கு வந்துட்டு பாருங்க, அவங்க எல்லா பஞ்சாயத்து பண்ணி டேபிள் தானே கொட்டுவீங்க, என்ன உட்கார வச்சு கிடச்சி முக்கிங்க பாருங்க அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனா எடிட்டர்கிட்ட ஒரு போட்டோ உள்ளுக்குள்ள அவர் டே பை டே வந்து கட் பண்றாரு. எதை கட் பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காரு. இது என்னன்னா ஆமா எடிட்டர் சார், உங்களுக்கு எடிட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, எதெல்லாம் ஈஸியா இருந்துச்சு? ஸ்பாட் எடிட்டிங்ல ஸ்பாட் பண்ண முடியாத எடிட்டிங் என்ன இருந்தது? ஏற்கனவே சார் இன்னைக்கு விளையாச்சிட்டு இருக்காரு. சொல்லி நீ ஒன்றும் பண்ண மாட்டாரு, கோத்து விடுங்க. சரி சாருக்கு வருவோம். சார் சார் இந்த சந்திரன் படத்துல சார், நீங்க ஒரு 16 அவதாரம் எடுத்துக்கிட்டீங்களே, அது எப்படி சொல்லுங்க சார். சார் நீங்க ஒரு மிஷின் கன் வச்சு ஹேண்டில் பண்ணீங்கல்ல எத்தனை அவதாரம்? மேடம் ஒரு நிமிஷம், அர்னால்டெல்லாம் தோத்துருவாரு, எங்கால ஒரு மிஷின் கன் வச்சு ஹேண்டில் பண்ணிக்க அந்த ஆமா, அந்த சீன் போட்டோல காட்டினாரு புசு 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 புசுன்னு. புசு புசுன்னு காமிச்சு. நான் மிஷின் கண்ணா உண்மையாலுமே அந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சார் ஹேண்டில் பண்ண ஃபாரின் மேட் கன்னு மேடம் உண்மையாலுமே எங்கேயுமே கிடைக்காது. இப்பதான் புதுசா ரஷ்யால கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? சுடுறாரு கரெக்டா, ஒவ்வொரு எய்ம் வச்சு அடிக்கும் போது கரெக்டா டார்கெட்ல அடிக்கிறாரு, அசால்ட்டா மூவ்மெண்ட்ல அடிக்கிறாரு. எங்க படத்துல அவங்க அடிச்சாங்கன்னா அது எங்க அடிச்சாங்க? டார்கெட்ல மேடம், டார்கெட்ல. அதை வந்து உங்க பையன் ராமுக்கு கரெக்டா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ராம் தான். இத்தனை பேர் ராமதேவனா அந்த புல்லட்டை ரசிச்சு வாங்க, ரசிச்சு அதை வச்சு புல்லட் வாங்கினாரு. படத்துல பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா இந்த மூவியை நான் வெறித்தனமா பார்க்கணும் போல.